ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் குட்டி செத்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இதா. தேவஜனம் குட்டி செத்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இதா. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறின தேவ மனிதன். கரம் தட்டி கர்த்தரே கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே, ஓ ஆமென், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே நல்ல தேவன், அக்கினியால் பாலில் நந்தா ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியாய் பாலில் நந்தா ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கரம் தட்டி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் தேவன், வல்லமையின் தேவன் தேவன். சொல்லுங்க, எலியாவின் தேவன் வல்ல தேவன், வல்லமையின் தேவன் தேவன். தாசர்களின் தேவன் கேட்டா வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டா வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கரம் தட்டி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. சேர்ந்து பாடுங்க, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் வாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே ஆமென், எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே. சுவே எங்கள் வளராவே அசைவாடு தெய்வ ஆமென், அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே எஸ் ஆமென், எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர், எங்கள் மேலே ஆமென், எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அப்பா இயேசுவே அசைவாடு தரலரவா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே காரலரவாமே, எங்கள் மேலே அசைவாடு தெய்வமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். வாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, கரம் தட்டி அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. 9ஆம் சங்கீதம், சங்கீதம் 19 நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம். சங்கீதம் 19 681வது பக்கத்தில், 681வது பக்கத்தில் சங்கீதம் 19 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள விட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கள் ஆகியிருப்பேன். கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா. சோத்திரம். ஜெயராஜ் முன்பதாக வர கேட்கிறேன். சோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். சங்கீதம் ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 19. இந்த சங்கீதம் எதை மையப்படுத்துகிறது என்றால், வேத வசனம், வேத வசனத்தின் ஆழம், வேத வசனத்தின் மகத்துவம், வேத வசனம் எப்படிப்பட்டது, வேத வசனம் ஒரு மனிதனை எப்படி நடத்தும், எப்படி மாற்றும் என்பதை அழகாக இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து போதிக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக இதை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அந்த வேதம் என்ன செய்கிறது? 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம். நின்னுங்க, வேகமா போகாதுங்க. கர்த்தருடைய வேதம் என்னதான்? குறைவற்ற. ஒரு வார்த்தையில. அப்போ இந்த உலகத்துல எல்லாமே என்னதான்? குறைவுள்ளது. குறைவுள்ளது. நம்ம நல்ல சூப்பரா உள்ளது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம். ஆனா அதுல ஏதாவது ஒரு என்ன இருக்கும்? ஒரு குறை. நல்ல துணி வாங்கிட்டு வருவோம், ஆனா ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நல்ல விலை கொண்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவோம், திடீர்னு அது என்ன செய்யும்? சாயம் போயிடும், திடீர்னு சுருங்கிடும், திடீர்னு பெருசாயிரும். அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு தங்கமா பொருள், சரியா, அதை நல்லா நிறுத்தி எடுத்து எல்லாம் வாங்கிட்டு வரோம். திரும்ப கொடுக்கும்போது அப்ப என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இது ரொம்ப மாத்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும், எவ்வளவு குவாலிட்டியா வாங்கினாலும் எப்படிப்பட்டதா இருக்கு? குறைவுள்ளதா மாறி விடுகிறது. அல்லது நிறைவா வாங்கினாலும் குறைவிட. ஆனால் நம்முடைய வேதம் அது என்னது? குறைவு அற்றது. வரலையா சொல்லலாமா? வேதமும் வேதத்தின் வார்த்தைகளும் கர்த்தரும் ஆண்டவரும் அவர் எப்படிப்பட்டவர்? குறைவற்ற. அவர்கள் என்ன இல்லை? குறைவே இல்லை. வரலையா சொல்லலாமா? வேதம் குறைவற்றதும், அது மட்டுமல்ல நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சொல்லுங்க, ஆத்துமாவை. அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தையை உயிரோடு சொல்லுங்க. உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. சரியா? நீங்க சொல்லதுல என்ன வரணும்? உயிர் வந்துடும். அப்ப பாருங்க, நம்முடைய ஸ்தோத்திரம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு என்ன செய்வார்? பேசுகிற தேவனா இருக்கு. வரலையா சொல்லலாம். கடந்த வாரத்துல அந்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருந்து ஸ்டேஷனுக்கு போறேன். நான் தனியா தான் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தைகள் மூலம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே போகும்போது நான் ஒரு நபரை அங்கே வர சொல்லியிருந்தேன், வேற விஷயமா பார்க்கறதுக்கு. அவர் KK நகர் ஆர்ச்சி கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த காரு நிற்கிது. அந்த காருக்கு பின்னாடி போய் நான் பைக்கை விட்டுட்டு அந்த காரில் ஒரு வசனம் எழுதியிருக்கு, இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான். ஒரு அலையிலையா சொல்லலாமா? எப்படியோ ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். அந்த வசனத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன வந்துட்டு? உயிர் வந்துட்டு. வர இல்லையா? உயிர் இல்லாமையா போனோம். சில நேரத்தில் நமக்கு என்ன வருது? சோர்வு எல்லாருக்கும் வருது, சரியா? ஆனா அந்த வசனத்தை இன்னும் இந்த பலத்தோட போ, சரியா? சோர்ந்து போய் ஒரு மாதிரி நம்ம போய் நிக்கிறோம். பலனற்றவர்கள் தான் நம்ம நிக்கிறது தான். தைரியமா பேசணும், எடுக்கிறோம். ஆனா நம்மகிட்ட என்ன இல்லை? ஒரு 2 நாள் லூஸ் மோஷன் போனோம், நம்ம பலன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்.
அப்படித்தானே? சரியா? ஒரு 2 நாள் வாமிட்டு போயாச்சுன்னா நம்ம பலன் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சோர்ந்து போயிடுவோம். ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திடகார்த்தமான ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெயிட் லிஃப்டை எடுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பலகீனம் வந்தால் நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் அவ்வளவு சோர்வில் இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை குறைவு அற்றதும் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறதுமா இருக்கிறது? பலப்படுத்துகிறதுமாய் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை என்ன செய்கிறதாகிறது? ஞானியாய் மாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாலும் சரி, அறிவியலமானவங்களா இருந்தாலும் சரி, அந்த வேத வசனத்தை நம்ம வாசித்தீங்கன்னா எப்படி நம்ம மாறிடலாம்? ஞானியா மாறிடலாம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா? பேதைகளை, ஒன்று இல்லாதவர்களை, அறிவற்றவர்களை, படிக்காதவர்களை ஆண்டவர் தெரிந்து கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு நபரை பேசிட்டு இருந்தேன். அவர் 1ஆம் கிளாஸ், சரியா? 1ஆம் கிளாஸ்ல முதல் நாள் ஸ்கூலுக்கு போறாரு. முதல் நாள் ஸ்கூலுக்கு போறார். அது முதல் நாள் போன உடனே ஏதோ ஒரு சின்ன சேட்டை பண்ணிட்டார். சரியா? சேட்டை பண்ணிட்டார். சேட்டை பண்ண உடனே டீச்சர் ஒரு வேப்பம் குச்சியை வந்து என்ன செய்தாங்க, புளியம் குச்சியை வச்சு ஏண்டா சேட்டை பண்ணான்னு அடிச்சார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு. எத்தனாம் கிளாஸ்ல? 1ஆம் கிளாஸ். உடனே நேராக வெளியே வந்து ஒரு கல்லை தூக்கி வாத்தியாருக்கு மண்டேலே எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டான். அன்னையோடி சரி, நான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகலை, ஸ்கூலுக்கே போகல. ஆனால் அதை செய்த தவற நான் உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக என்னுடைய காரியங்களை செய்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், 5 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த கடவுளுடைய துணை தான் அவன் ஆசீர்வதிச்சு ஒரு மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். நான் 1.5 கோடி ரூபாய்க்கு இந்த ரிங் ரோட்ல இப்பதான் நான் வீடு கட்டி முடிச்சேன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸ்கூல் பக்கமே போகாத நபரை 4-5 பிள்ளைகளையும் நல்ல நிலையில படிக்க வச்சு இன்றைக்கு அறிவா அவர் நடந்து கொண்டு இன்றைக்கு உயர்ந்த நிலையில இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய படிச்சவங்களை பாருங்க, நிறைய படிச்சு பட்டம் பெற்றவங்களை பாருங்க, அறிவே இல்லை. சரியா? அறிவே இல்லை. காரணம் என்ன? உலக அறிவு நம்மளை மேன்மைய தராது. கர்த்தருடைய வேதமே நம்மை உயர்த்தும். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம். அதனாலதான் சின்ன பிள்ளைகளை நீங்க வேத வசனத்தை வாசிக்க சொல்றோம். சின்ன பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வயசுல இருந்தே வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க, அவங்கள விடாதீங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க என்னைக்கு விட்டீங்கன்னா ஒரு நாள் அவங்கள பிடிக்க முடியாது, ஒரு நாள் அவங்கள பிடிக்க முடியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை வச்சிருக்கீங்கன்னா அந்த பிள்ளைகளை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வாங்க, வேத வசனத்துல நடத்துங்க. சிறு பிள்ளைகளை வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நம்மளே ஒழுக்கமா வந்தாதான் பிள்ளைகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பிள்ளைகளும் ஒழுக்கமா வளருவாங்க. நம்ம ஒழுக்கம் இல்லாம வளர்ந்தோம்னா பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? ஒழுக்கம். அதான் அப்போ வேத வசனம் என்ன செய்யுமா? ஒரு எப்படிப்பட்ட ஒரு அறிவீனமான பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையை ஞானவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அங்க நிறைய இருக்கு. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கு. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இப்படி நிறைய. அது மட்டும் இல்ல, 10ஆம் வசனம், பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறது தெளிலும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மதுரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க ஏராளமான காரியங்களை ஸ்தோத்திரம் அங்க பார்க்கிறோம். 14வது வசனம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளை என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படிப்பட்டதா இருப்பதாக, பிரீதியா இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, எவ்வளவு எவ்வளவு முட்டாளையும் அது ஞானமானாய் மாற்றுகிறது, அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது, திடனாய் மாற்றுகிறது, ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது, மேன்மை உடையவனாய் மாற்றுகிறது. எனவே இந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனத்தை சுமக்கிறவங்க ஒரு நாள் தீமையில என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. ஒரு நாள் தவறான வழியில நடக்க மாட்டாங்க. ஆண்டவர் அவர்களை
என்ன செய்கிறார்? ஒருவேளை தவறு செய்தாலும், ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், அந்த வேத வசனம் அவர்களை என்ன செய்கிறது? மீண்டும் ஆண்டவருக்குள்ளாக சேர்க்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆட்கொண்டு விடாதபடி என்னை உத்தமனாக்கி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்து காத்தருளும் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் இவ்வாறாக அந்த பாடலை முடிக்கிறான். அல்லேலூயா. எனவே இந்த வேத வசனத்தை வாசிங்க, யோசிங்க, தியானிங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்க வீட்டில் எப்பொழுதும் வேத வசனமும் வேத தியானமும் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறையில்லாமல் நம்மை நடத்துவார். நம்முடைய சமூகம், நம்முடைய வாழ்க்கை பிரீதியாய் கர்த்தர் இருக்க பண்ணுவார். அன்பின் தகப்பனே, எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக நன்றி. உடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியம் உள்ளது ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எவ்வளவு குறைவற்றது ஆண்டவரே. அப்பா, நீர் குறைவில்லாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. வார்த்தையில குறைகள் இருக்கலாம், பேச்சில குறைகள் இருக்கலாம், நடக்கையில குறைகள் இருக்கலாம். ஆனால் நீர் குறைவற்றவர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்மை போல குறைவில்லாதவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை நிறைவாய் மாற்றுங்க. உம்முடைய உன்னத பாதையிலே நாங்கள் வேத வசனத்திலே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உலகத்தின் எந்த காரியங்களும் எங்களை அண்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவர். உலக மக்கள் செய்கிறது போல, உலக மக்கள் நடக்கிறது போல, உலக மக்கள் பேசுகிறது போல எங்க வாழ்க்கை இல்லாதபடி ஆண்டவரே, ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு மாற்றப்பட்ட ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எங்க வாழ்க்கையில காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீபமா இருக்கட்டும். எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேச போகிறாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளோட பேச போறாங்க. ஆமென். திருப்புவோமா? ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். வந்த ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்கப்பா. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் பெலன், நீரே எங்கள் தஞ்சம் என்பதை அப்பா நாங்கள் கண்டுகொள்ள இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வேர் கொண்டு வளர கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல பார்த்தோமானா, நோவாவின் நாட்களில் மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக தொடங்கினது. மனுஷர்களுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருக தொடங்கினவுடன் ஆண்டவர் பூமியை பார்த்தார். அது சீர்கிட்டதாய் காணப்பட்டவுடன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை கூப்பிடுகிறார். நோவா, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்கப்பா, நான் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன். ஒன்று செய்ய, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. அல்லேலூயா. ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். அதே போல பேழையை உண்டாக்கினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே போல
அவர் சொன்ன பிரகாரம் பெரிய ஒரு பேழை என்ற ஒரு கப்பலை அவர் பெரிய ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி அதிலே சகல ஜீவ ஜந்துக்களிலும் 2 ஒவ்வொரு ஜோடியாக உள்ள சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சொன்னார். அதே போல எல்லாவற்றையும் உள்ள சேர்த்து கொண்டார். அதன் பின்பு நடந்தது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோமானால், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே நோவாவின் குமாரனாகிய சேமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அடுத்து 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆண்டவர் அடைக்கிறாரு. நல்லா கவனிங்க. பேழையை கட்டியாச்சு, பேழைக்குள்ள எல்லா ஜீவராசியும் உள்ள போயாச்சு. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எல்லாமே ஆயத்தமாயிருச்சு. ஆயத்தம் பண்ணி முடிச்ச உடனே எப்பா நீ பேழைக்குள்ள பிரவேசிப்பான்னு சொல்றாரு. பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாரு. பிரவேசித்த முடித்த உடனே ஆண்டவரே டோரை க்ளோஸ் பண்றாரு. அல்லேலூயா, ஆமென். இதற்கப்புறம் என்ன நடந்தது? 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. பெருவெள்ளம் உண்டானது. மதகுகள், பூமியில இருக்கிற ஆழத்தில் இருக்கிற மதகுகள் எல்லாம் தர உண்டன. பூமி ஜலத்தினால் நிறைந்தது. அது வரைக்கும் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நோவாவை கேலி பண்ண கூட்டம் இருக்கு, பரியாசம் பண்ண கூட்டம் இருக்கு. நோவாவை நிந்தித்தவர்கள் அநேகம், ஏளனம் பண்ணவர்கள் அநேகம். கதவை அடைத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நோவா பேழைக்குள்ள பிரவேசித்ததிலிருந்து பேழையிலிருந்து வெளியில வந்தது வரைக்கும் 150 நாட்கள் உள்ள இருந்தார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 7வது அதிகாரம் 24வது வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க. சரி, என்ன நடந்திருக்கும்? உள்ள என்ன நடந்திருக்கும், வெளியே என்ன நடந்திருக்கும்? நான் இதை கற்பனை பண்ணினேன், இதை நான் தியானிச்சேன். ஆண்டவர் பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பேழைக்கு உள்ள நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் உள்ள இருக்கிறாங்க. பேழைக்கு வெளியே 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. வெளியே எப்படி இருந்துச்சு, உள்ள எப்படி இருந்துச்சு? நல்லா கவனிங்க. வெளியே நடந்ததை பார்ப்போமா? பேழைக்கு வெளியே நடந்ததை பார்ப்போம். 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. நல்லா கவனிங்க. ஒரு மணி நேரம் கூடுதலா மழை பெஞ்சாலே நம்ம மதுரை தாங்க மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நம்ம ஏரியா தாங்க மாட்டேங்குது. அதுவும் நம்ம வண்டியூர் ஏரியா ரொம்ப மோசம். ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டா எந்த தெருக்குள்ளையும் நுழைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமழை பெய்தது. அல்லேலூயா, பெருமழை பெய்தது. அடுத்து என்ன உண்டாச்சு? அடுத்து 18வது வசனம். ஜல பெரு வெள்ளம் உண்டாயிருச்சு. என்னாச்சு? மழை பெஞ்சு பெஞ்சு பெருமழை பெஞ்ச உடனே அடுத்து என்ன உண்டாயிருச்சு? பெரு வெள்ளம் உண்டாயிருச்சு. அடுத்து என்ன ஆயிருச்சு? எரேமியா 30வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன சத்தம்? என்ன சத்தம்? தத்தளிப்பின் சத்தம்.
எல்லாம் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம், வெளியே தத்தளிப்பின் சத்தம் கேட்குது. நல்லா கவனிங்க. 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் மழையை பெய்ய வைக்கிறார். பூமியின் மதகுகள்லாம் திறந்து, ஊற்றுக்கண்ணெல்லாம் திறந்து தண்ணி வெளியேறுது. சலம் கூடுது. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஐயோ தண்ணி வீடெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி வெளியே ஓடியாடுறாங்க. வெளியே ஓடியாந்தவங்க அங்க இங்க ஓடி பார்க்கறாங்க, முடியல. மரத்து மேல ஏறுறாங்க, மலை மேல ஏறுறாங்க. ஏறி அங்கங்க போய் பதுங்கணும்னு நினைக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே வருது. அல்லேலூயா, ஆமென். வர 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 இவங்களுடைய சத்தம் தத்தளிப்பின் சத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். எரேமியா 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோமானா, உன் நொறுக்குதலினாலும். அடுத்து என்ன உண்டாச்சு? கூக்குரல் உண்டாயிருச்சு. மாறி மாறி கூக்குரல் இடுறாங்க. ஐயோ நாங்க என்ன செய்வோம், நாங்க என்ன செய்வோம், எங்களை காப்பாத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு தேசத்துல இருந்து வந்து பிளைட்ல வந்து அல்லது ஹெலிகாப்டர்ல வந்து ஏதோ தப்புனவங்களை காப்பாத்தலாம். அன்னைக்கு பாருங்க, பூமி எங்கும் ஆண்டவர் அழிக்கணும்னு திட்டம் போட்டாரு. தத்தளிப்பு உண்டாகுது, கூக்குரல் உண்டாகுது, திகில் உண்டாகுது. அந்த வசனத்தை முழுசு வாசிப்போம். அக்கிரமத்து நிமித்தம் இப்படியே உனக்கு செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் உண்டானது? ஏன் இந்த பெருமழை? ஏன் இந்த பெருவெள்ளம்? கூக்குரல் உண்டாயிருச்சு, தத்தளிப்பு உண்டாயிருச்சு. இதெல்லாம் வெளியே நடக்குது, இதெல்லாம் வெளியே நடக்குது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை மறுபடி வாசித்தோம்னா, 7வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் சகலத்தையும் நிக்கிரகம் பண்ணுகிறார். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் இருக்கிற எல்லாவற்றையும் அழிந்து பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நிக்கிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணிட்டார். வெளியில நிசப்தம் உண்டாயிருச்சு. மனுஷ சஞ்சாரமே இல்லை, விலங்குகளினுடைய சஞ்சாரமே இல்லை. எல்லாத்தையும் அப்ப காலி பண்ணிட்டார். சரி, ரைட்டு. வெளியில இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சுல, உள்ள எப்படி இருக்கும் அதை நம்ம பார்ப்போமா? வாசிப்போமா? மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். நல்லா கவனிங்க. இந்த கப்பலுக்குள்ள, இந்த பேழைக்குள்ள உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டார். அப்ப உள்ள வெளிச்சம் வேணுமா இல்லையா? சொல்லுங்க. உள்ள இருட்டா இருக்குமா இல்லையா? உள்ள இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. ஏன்னா வெளியில ஒரு கதவு வச்சிருந்தா வானத்து வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னா வெளிச்சம் இருக்கும். ஆனா வானத்து வெளிச்சம் வர்றதுக்கு வழி இல்லை, எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா தண்ணி உள்ள போயிரும். அல்லேலூயா, ஆமென். தண்ணி உள்ள போயிரும், எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? அவரே அசிப்பமா அவரே நீதியின் சூரியனா உள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழைக்குள்ள நீதியின் சூரியனா உள்ள இருக்கிறாரு.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் அவர்களுக்கு முன் சென்றாரோ, அதே போல தேவ பிள்ளையாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படி ஆண்டவர் பேழைக்குள்ளே நீதியின் சூரியனாக உள்ள இருந்தார். அல்லேலூயா, ஆமென். உள்ள இருக்கும்போது என்ன நடக்குது? அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. இந்த நீதியின் சூரியன் உள்ள வந்த உடனே உள்ள ஒரு பிரகாசம் உண்டாயிருச்சு, உள்ள ஒரு வெளிச்சம். ஆமென். உள்ள ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் உள்ள வந்த உடனே ஆரோக்கியம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. என்னதான் எத்தனை நாள் வெள்ளம் பெருகினாலும் செஞ்சாலும் நோவாவுக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சபைக்குள்ள இருக்கிறாரு, நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாரு. அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா, ஆரோக்கியம் உண்டு. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம். ஸ்தோத்திரமும். நல்லா கவனிங்க. வெளியில அந்த நோவாவின் பேழைக்கு வெளியில இருந்த ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க, புலம்புனாங்க, தத்தளிச்சாங்க, கடைசியில அவங்க மாண்டே போனாங்க. ஆனா பேழைக்குள்ளையோ ஒரு துதி உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமோ ஆடல் பாடல்களின் சத்தமோ புறப்படும். ஹல்லேலூயா, ஆமென். நோவாவை ஆண்டவர் ஆசீர்வதித்ததான், நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நீதியின் சூரியன் உள்ள இருக்கிறாரு. உள்ள ஆரோக்கியம் இருக்கு. அந்த போட்டுக்குள்ள, அந்த கப்பலுக்குள்ள, அந்த பேழைக்குள்ள உள்ள நீதியின் சூரியன் இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பேழைக்குள்ள இருக்கிறோம், மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள இருக்கிறோம். பேழைக்கு வெளியே நம்ம இருந்தோம்னா மாறி 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 நமக்கு தத்தளிப்பு, நமக்கு கூக்குரல், நம்முடைய வாழ்க்கையில புலம்பல். இந்த பேழைக்குள்ளாக, கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக நம்ம உள்ள இருக்கும்போது ஸ்துதி உண்டாகுது, ஸ்தோத்திரம் உண்டாகுது, ஆடல் பாடல் சத்தம் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோமானா? ஏசாயா 54:14. கொடுமைக்கு தூரமாவாய், ஒரு பயமும் இல்லை. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள என்னங்க பயம்? உள்ள அப்பா இருக்கிறாரு, சகல சாப்பாடு உள்ள இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு. ஒரே எப்ப பார்த்தாலும் துதிதான், ஆடல் பாடல் தான், சந்தோஷம்தான், களி கூறுதல் தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு திகில் இல்லாத வாழ்க்கை. ஆமென். எதை கண்டும் பயம் இல்ல, என்ன வந்தாலும் வரட்டும். யோபு அதான் சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்க மரணத்துக்கே பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வாசிப்போமா இதே வசனத்தை? திரும்ப வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம அந்த கிறிஸ்துவின் பேழைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வருகிற மேலானது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா? திகில் இருக்கா?
போராட்டம் இருக்கா? அப்பா சொல்றாரு, நீ உள்ள இருக்கிறப்பா, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவாகிய நான் உனக்குள்ள இருக்கிறேன்ப்பா. நான் இருக்கும்போது நீ எதுக்குப்பா பயப்படுற? ஹல்லேலூயா, ஆமென். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா எப்ப பேசினாலும் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாத ஒரு வாழ்க்கை, ஸ்திரமுள்ள வாழ்க்கை. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கலாம், ஐயோ என்னமோ ஆயிருமோ. ஒன்னும் ஆகாதுங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா சொன்னது அதான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது, இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ காணவே முடிஞ்சு போச்சுப்பா. மோசேக்கும் ஜனங்களுக்கும் வழி திறந்தவர் அவர்தான். பார்வோனும் அவனுடைய சேனைகளுக்கும் வழி திறந்தவரும் அவர்தான். இந்த பாதையிலேயே வர்றாங்க. ஆனா எப்பா, நான் முன்னாடி இருக்கேன்ப்பா, இனி நான் உனக்கு பின்னாடியே நான் உன்னை பாதுகாக்கிறேன். வந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா? மோசையும் இந்த ஜனங்களையும் கரையேற்றி விட்டுட்டு அவங்கள உள்ள மடியும்படி செஞ்சார். ஹல்லேலூயா. அதனாலதான் இதே அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசித்தோமானா, திகிலுக்கு தூரமாவாய், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களெல்லாம் நீ அவர்கள் பட்சத்துல போவேன்னு ஆண்டவர் எழுதல. அப்பா சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமா ஒருத்தன் கூட்டம் கூடுறானாப்பா, பாருப்பா, ஒரு நாள் வருது, அவனுக்குன்னு ஒரு நாள் வருது, அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா யார் யார் என்னென்ன செஞ்சாலும் வச்சாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை தீங்குகள் நினைச்சாலும், நீங்க ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாய் காணப்படும் போது அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இது சத்தியம், ஆமென். இது உண்மை. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் எழும்புறாங்களோ அவங்கெல்லாம் உங்க பட்சத்துல வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஈசாக்குக்கு விரோதமா எழும்புனாங்க. நேரம் இல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் காட்டினா உங்களுக்கு புரியும். ஈசாக்குக்கு விரோதமா எழும்புனாங்க, தானியேலுக்கு விரோதமா எழும்புனாங்க. எத்தனையோ பேருக்கு விரோதமா எழும்பினாலும் அத்தனை பேரையும் அவங்க காலடியில விழ வச்சா. ஹல்லேலூயா, ஆமென். தானியேலுக்கு விரோதமா எழும்புனாங்க, சிங்க கெபில போட வச்சாங்க. ஆனா தானியேலை ஆண்டவர் கனப்படுத்தின உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? யார் யாரெல்லாம் அவரை விரோதிச்சாங்களோ தானியேலுடைய காலடியில வந்து விழுந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழைக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆரோக்கியம், ஒரு துதியின் சத்தம், ஒரு ஆடல் பாடல். ஹல்லேலூயா, ஒரு அமைதியான வாழ்க்கை. ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோமானா, ஏசாயா 35:10, கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் மீட்கப்பட்டவர்களாய் இந்த பேழைக்குள்ள காணப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆனந்த களிப்பு எப்ப உண்டாகும்? சாட்சி உண்டாகும் போதுதான் ஆனந்த களிப்பு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாருங்க, அந்த பிரதர் சாட்சி சொன்னாரு. எப்படி? ஐயா, பணம் என் அக்கௌண்ட்ல இருந்து இல்லைன்னு காட்டுது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அடிச்சா, துதிச்சுட்டு அடிச்சா, மறுபடி அக்கௌண்ட்ல இருக்குன்னு காட்டுது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க.
தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆனந்த களிப்பு உண்டாகணுமானா நீங்க பேழைக்குள் காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம் முதல் வாசித்தோமானா ஆண்டவருடைய வருகையின் நாட்களாகிய இந்நாட்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து, நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், நல்லா கவனிங்க, ஒரு உணர்வில்லாத நாட்கள். இந்த நாட்கள்ல தான் நம்ம இப்ப காணப்படுகிறோம். நோவாவின் காலத்தில் உண்டானது போல இருக்கும். அப்பா சொல்றாரு, ஏசப்பாவுடைய வருகையின் நாட்கள்ல இப்படிதான் நடக்கும். ஜல பிரளயம் வர்ற வரைக்கும் வெளியில பெண் கொடுத்தாங்க, பெண் எடுத்தாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு உணர்வு என்பது இல்லை. ஒரு பாவத்தை குறித்து உணர்வு என்பது இல்லை. ஒரு பரிசுத்தத்தை குறித்து உணர்வு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. உணர்வில்லாத நாட்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கு. நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி, இதற்கு தப்பும்படி நம்ம என்ன செய்யணும்? அதே 24வது அதிகாரம் 40வது வசனத்துல இருந்து வாசித்தோமானா, எந்திரம் அரைத்துக் கொண்டே இருப்பார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் அப்படிதான் நடக்கும். 2 பேர் வயல்ல இருந்தா ஒருத்தரை ஏற்றுக்கொள்வார், ஒருத்தர் கைவிடப்படுவார். யார் கிறிஸ்துவின் பேழைக்குள்ள காணப்படுகிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பேழைக்குள்ள இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவின் பேழைக்கு வெளியே இருக்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதனால என்ன செய்யணுமா? அது தொடர்ந்து வாசிங்க. 42வது வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த கொரோனா காலத்துல அப்போ முதலமைச்சர் அழகா ஒரு இது போட்டாங்க, விழித்திரு, தனித்திரு, வீட்டில் இரு. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் அதைத்தான் எழுதி போட்டாங்க. பேப்பர்ல பார்த்தாலும் விழித்திரு, தனித்திரு, வீட்டில் இரு. ரோட்ல, எங்க பக்கம் ரோட்ல எல்லாம் பாருங்க, அழகா படம் வச்சு கொரோனா படத்தை பெரிய ரவுண்டா போட்டு கொரோனா படத்தை வச்சு அதுல விழித்திரு, தனித்திரு, வீட்டில் இரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விழித்திருப்பா, நான் வரப்போறேன்பா. ஹல்லேலூயா. இன்ன நாளிகையில வருவேன் என்பது தெரியாது, யாருக்கும் தெரியாம வருவேன். நீ எப்பொழுதும் விழித்திரு, எப்பொழுதும் அந்த பேழைக்குள்ள காணப்படு. ஹல்லேலூயா, ஆமென். விழித்திரு. அடுத்து தொடர்ந்தாப்புல அடுத்த வசனம் 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அப்பா சொல்றாரு, நீங்க விழிச்சிருக்கணும்ப்பா, நீங்க ஆயத்தமா இருக்கணும்ப்பா, நீங்க ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் இந்த ஐசியூ வார்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க பாவம் இந்த வயசானவங்க, இந்த ரொம்ப முடியாம இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. நீங்க சாகணும்னு விரும்புறீங்களான்னு லைட்டா ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. யாருக்குமே சாகணும்ன்ற எண்ணம் வரவே வராது. இன்னும் நான் பார்க்கணும், என் பேர பிள்ளைய பார்க்கணும், என் பேத்தி பிள்ளைய பார்க்கணும், அவன் சடங்க பார்க்கணும், அவன் கல்யாணத்தை பார்க்கணும், மாறி 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 ஆசை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னும் அந்த கட்டட வேலை என்ன முடிக்காம இருக்கிறேன்.
அந்த கட்டட வேலையை முடிக்கணும், என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், என் பேர பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் ஆசை. ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, எப்பா நான் வரும்போது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட நீ வரணும். நினையாத நாளிகையில் நான் வரப்போறேன், நீ ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கழுகை போல பறக்கக்கூடியவர்கள். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நம்ம நோக்கி பார்க்கணும். கொலோசியர்ல சொல்றாரு, எப்பா பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பாருங்க. இங்கதாங்க துக்கம், கஷ்டம், வேதனை எல்லாம் இங்கதான். இங்கதான் தத்தளிப்பு, இங்கதான் திகில் இருக்கும். பூமியில தான் எல்லாமே காணப்படும். ஆனா வெளியில தான் எல்லாம். பேழைக்குள்ளையோ ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம், ஒரு துதியின் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கிறிஸ்துவின் பேழைக்குள்ள வந்துடணும், பேழைக்குள்ள வந்துடணும். அதைத்தான் சொல்றாரு எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது 20வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் எடுத்துட்டீங்களாப்பா? எல்லாரும் எடுத்துருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் நிச்சயத்தோடும் சேர கடவுள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அந்த பேலை கிறிஸ்துவாகிய பேலை. அதைத்தான் யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்றாரு. யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்ட திருப்தியாவான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும்னு தான் கல்வாரி சிலுவையில தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்கும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர் கிழிச்சதுனால தான் உள்ள நம்ம பிரவேசிக்க முடியுது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் மாம்சமாகிய திரையின் கிளியை கிழிச்சார், அந்த டோரை ஓபன் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு திரைச்சில பரிசுத்தவான்கள், ஆசாரியர்கள் மட்டுமே உள்ள பிரவேசிக்க முடியும். அவங்கள ஏதாவது தப்பு இருந்தா கடைசியில் அவங்க பெணமாத்தான் வெளியே வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவோட முகமுகமாய் பேசும்படி, அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் கொள்ளும்படி, நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய மாம்சத்தை கிழிக்கும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதாங்க நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இது புதிதும் ஜீவனுமான மார்க்கம், நமக்கு ஜீவனை கொடுக்கிற மார்க்கம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஜீவனை எடுக்கிற மார்க்கம் ஒண்ணு இருக்கு. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தோமானா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரா. ஹல்லேலூயா, ஆமென். ஜீவனை எடுக்கிற மார்க்கம் அவனுடைய மார்க்கம், ஜீவனை கொடுக்கிற மார்க்கம் இயேசுவின் மார்க்கம். ஹல்லேலூயா,
ஆமென். சொந்த சரீரத்தை கிழிக்கிறாரு, மாம்சமாகிய திரையை கிழிக்கிறாரு. கிழிச்சு எப்பா உள்ள வாங்கப்பா, இந்த பேழைக்குள்ள பிரவேசிங்கப்பா, உள்ள பிரவேசிங்கப்பா, வெளியே இருந்து என்னத்தப்பா கண்ட, நீ உள்ள வாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்போமா யோவான் 10வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், நல்லா கவனிங்க, உள்ள பிரவேசித்த உடனே என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமே. நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை இயேசப்பா சிலுவையில சுமந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாம் சொல்லணும், அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இனி பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உள்ள பிரவேசிக்கணும். நானே வாசல். மறுபடியும் வாசிப்போமா? நானே வாசல், என் வழியாய் கிழிக்கப்பட்ட அந்த மாம்சத்தின் திரையின் வழியாய் உள்ள பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் செல்லுவான், மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பா சொல்றாரு, எப்பா அந்த ஆனந்த களிப்பு வேணுமா, அந்த சந்தோஷம் வேணுமா, அந்த பேழைக்குள்ள நோவா இருந்தது போல நீங்க இருக்கணுமா, இந்த கிறிஸ்துவின் பேழைக்குள்ள பிரவேசிங்க. அதனாலதான்ப்பா இந்த டோரை உங்களுக்கு ஓபன் பண்ணி இருக்கிறேன், இந்த மாம்சமாகிய திரையை கிழிக்கிறேன். உங்களுக்காகத்தான்ப்பா கிழிச்சேன். கல்வாரி சிலுவையில் நான் உங்களுக்காகத்தான் கிழிச்சேன். 2 கிழிச்சிட்டேப்பா. உள்ள வாங்கப்பா, நானே வாசல். என் வழியா உள்பிரவேசித்தா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதை உணர்ந்துதான் தாவீது 23வது சங்கீதத்தில் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்லா கவனிங்க. அவர் நம்முடைய மெய்ப்பராய் மாறும்போது, அவர் நம்முடைய நீதியின் சூரியனாய் மாறும்போது, அவர் நமக்கு வாசலாய் மாறும்போது, அவர் நமக்கு பேழையாய் மாறும்போது, ஹல்லேலூயா, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, திரும்ப வாசிப்போமா? ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். மறுபடி வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பம் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேர். ஹல்லேலூயா, ஆமென். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி இடிக்கிறது போல காணப்படுகிறதா? பெரு வெள்ளத்தை போல காணப்படுகிறதா? அவர் நமக்கு பெலனாய் மாறுவா. அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கும் போது அது நமக்கு பெலன், உள்ள ரட்சிப்பு, உள்ள பெலன், உள்ள கம்பீர சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உள்ள இருக்கு, உள்ள சகலமும் இருக்கு. நமக்கு தேவையான அத்தனையும் பேழைக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இதுவரை பேழைக்கு வெளியே இருந்தீங்கன்னா தயவு செய்து பேழைக்குள்ள பிரவேசிங்க, பேழைக்குள்ள பிரவேசிங்க. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய முகத்தை தேடுங்க. அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு நீதியின் சூரியன். நீங்க சொன்னீங்களேப்பா, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் நீங்க தானப்பா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் நீங்க தானப்பா. உமக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறோம்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிங்க. ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பா பாருங்க, அவர் எருசலேமை பார்த்து சொல்லும்போது, இதோ கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக என் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள ஆசையாயிருந்தேன். நல்லா கவனிங்க. ஒரு கோழி குஞ்சு பொரிக்குது, அந்த குஞ்சுகளோட சேர்ந்து தாயும் சேர்ந்து நடந்து வருது, இறை பொறுக்க கத்து கொடுக்குது. அந்த குஞ்சுக்கு தாய் கூட நடக்கும்போது ஒரு சந்தோஷம், கூடயே நடக்குது. இறையெல்லாம் காட்டி கொடுத்துருது, இப்படிதான் கொத்தணும், இப்படிதான் சாப்பிடணும், எல்லாம் கத்து கொடுத்துருது. கத்து கொடுத்த உடனே இந்த குஞ்சு என்ன பண்ணுது, ஒவ்வொரு நேரம் தனியா போய் மேய ஆரம்பிச்சிருது. இந்த தனியா போய் மேய ஆரம்பிச்ச உடனே கழுகோ பருந்தோ காகமோ ஏதோ ஒரு விலங்கோ சர்ப்பமோ பூனையோ ஏதோ ஒண்ணு வந்துட்ட உடனே தாய்க்கோழி பாக்குது, கூப்பிடுது, ஏமா கூப்பிடுது, சவுண்டு விடுது. இந்த கோழி அகவு அப்படியே சவுண்டு பார்த்தீங்கன்னா பள்ளமா கேட்கும். கூப்பிட்ட உடனே இந்த குஞ்சு கோழிகளுக்கு பூரா சரி தாய் நம்மளை கூப்பிடுதுன்னு சொல்லி வேக வேகமா ஓடி போய் தாயின் செட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புகுந்துரும். தீங்கு அணுகாது. ஹல்லேலூயா, ஆமென். உள்ள செட்டைக்குள்ள போன உடனே தீங்கு அணுகாது. இதை போலதான் இயேசு சாமியினுடைய செட்டைகளுக்குள்ள ஓடி வந்தோம்னா இந்த உன்னதமானவருடைய மறைவு நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேழைக்கு வெளியே வாழ்ந்தவர்களை போலல்ல, பேழைக்கு உள்ள வாழ்ந்தவர்களாய் காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் எல்லாரும் எடுத்தாச்சா? ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இதுதான் பேழைக்கு வெளியே வாழ்ந்த வாழ்க்கை, உள்ள பிரவேசிக்கிற வாழ்க்கை என்று வேதம் கூறுகிறது. பேழைக்கு வெளியே வாழ்கிற வாழ்க்கை ஞானஸ்நானத்துக்கு முந்தின வாழ்க்கை. பேழைக்குள்ள பிரவேசிக்கிற வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, சுயத்துக்கு மரிச்ச பிறகு கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது பேழைக்குள்ள பிரவேசிக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அனுபவிங்க. சந்தோஷமா இந்த நாட்களை கடத்துங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். சோதரமாப்பா, 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 சோதரமாப்பா. நன்றி தகப்பனே. சோதரமாப்பா, சோதரமாப்பா, சோதரம், சோதரம், சோதரமாப்பா. நன்றி சுவாமி, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா உங்களுக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் இந்த பேழைக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வாசல் என்னும் அந்த வாசலுக்குள்ள நுழைந்து கொள்ள உமக்குள்ளே நாங்கள் திருப்தி அடைய கிருபை செய்யுங்கப்பா. சோதரமாப்பா, 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 சோதரமாப்பா. சீரகுகளின் நிழலில் என்றன் செய்வே, உந்தன் சீரகுகளின் தேங்க்யூப்பா என்றன் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. எந்த பலவீன நேரங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கிருபை தந்தீரையா, எந்த
எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. அப்பா, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற ஒரு பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் எளியவர்களுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் துணித்து கொண்டே இருக்கட்டும். அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழ கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. அந்த பேழைக்குள்ள இன்னும் வாழுகிற வாழ்க்கைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஒரு ஆனந்த பரவசம் உண்டாகட்டும், திகிலுக்கு தூரமாகட்டும், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஒரு நிமிடம் உணர்ந்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு லிட்டரலா அப்படியே நம்மோடு பேசியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பாருங்க. நான் பேழைக்குள்ள இருக்கிறேன்னா வெளியே? உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. நான் பேழைக்குள்ள இருக்கிறேன்னா வெளியே இருக்கிறேன்னா? பேழைக்குள்ள இருக்கிற அனுபவம் ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு அமைதலான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, வேத வாசிப்பு, கர்த்தருடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை. அதுதான் பேழைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை என்னன்னா, உலகத்தின்படி ஆசா பாசங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இவைகள் தான் உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உலகத்துக்குள்ள இருக்கா, உமக்குள்ள இருக்கா, பேழைக்குள்ள இருக்கா? இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்குமானால் நான் உம்மோடு வருவதற்கு ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேனா? நோவாவை நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாருடைய நாட்களிலே நடக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. குடிப்பு, புசிப்பு, ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஒரு நாளிலே ஆண்டவர் வருவார். எக்கால சத்தம் வானிலே தொனிக்கும். அந்த நாளிலே ஆண்டவரோடு கூட பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அந்த ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட தெளிவா பேசி இருக்கிறார். நாளைக்கு என்பது நிச்சயம் அல்ல, நாளைக்கு என்பது நிச்சயம் அல்ல. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்குமானால் நான் என்னை அர்ப்பணித்து இன்றைக்கு பேழைக்குள்ள வந்துடுறேன். ஆண்டவரே, பேழைக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவர். சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் உம்மை விட்டு நான் தூர போக மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆராதனையை தான் தடை செய்ய மாட்டேன் ஆண்டவரே.
ஆராதிப்பது குடும்ப ஜெபம் என் வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் இல்லாத வாழ்க்கை நீங்க நோவா நாட்கள்ல உலக மக்கள் நடந்தது போல ஒரு அனுபவம் தான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி உமக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவர். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பேசின மகனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கும். இந்த நாள் முழுசு இந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில தியானமாய், சிந்தனையிலே தியானமாய் ஓடட்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை சுகபலன் ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்து நடத்துங்கிறாங்க. சத்தியத்துல சாட்சியா நிற்க உதவி செய்யும். வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தியத்துல நிலைத்து நிற்க உதவி செய்யும். எங்களை முற்றுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.